ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன் சார். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கு எல்லோ கலர் ரோஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜடவேணி வந்து ஈஸியாக கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் எல்லோ கலர் ரோசஸ் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து கட்டுறதுக்காக நான் வந்து நம்ம நார்மலாக பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடலும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ திங்ஸும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக ஜடவேணி வந்து சிம்பிளாக கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரோஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். அதுக்கு நீங்கள் ரோஸோட பெட்டல்ஸை மட்டும் இந்த மாதிரி கையால் பிடிச்சிட்டு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இந்த மாதிரி அசைச்சிங்கன்னா பெட்டல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த மாதிரி தனியாக வந்துடும். இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதழாக, அதாவது பெட்டல்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மொத்தமாகவே உதுத்து எடுத்துருங்க பெட்டல்ஸ் எல்லாம். இன்னொருக்கா பாருங்கள், பெட்டல்ஸை மட்டும் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் அசைச்சோம் அப்படின்னா தனியாக வந்துடும். அதில் இருக்க குட்டி பெட்டல்ஸ் எல்லாமே எடுத்துருங்க. நமக்கு வந்து பெரிய பெட்டல்ஸ் தான் தேவை ஜடவேணி வந்து கட்டுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ரோஸில் இருக்க பெட்டல்ஸ் எல்லாமே தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து பெட்டல்ஸ் எல்லாமே தனியாக எடுத்துட்டேன். இனி நாம் எப்படி நாம் ஜடவேணி கட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நீடில் வந்து த்ரெட்டு போட்டு எடுத்துக்கலாம். டபுளாக வந்து த்ரெட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட கீழ்ப்பக்கம் லாஸ்ட்டு வந்து இந்த மாதிரி த்ரெட்டு கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஏன் அப்படி நம்ம த்ரெட்டு விடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜடவேணி வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இனி நாம் இந்த மாதிரி தண்டு எடுத்துக்கலாம். ரோஜா பூவோட தண்டு, அதையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து டபுளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு எப்போவுமே 2 ஸ்டெம் வந்து தேவைப்படும் ஜடவேணி வந்து கட்டுறதுக்கு. இனி நம்ம ஒரு ஸ்டெம்மை வந்து கோத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூ கட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து உதிர்ந்துடாமல் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து ஊசியில் வந்து பூ வந்து கோக்கும்போது அந்த சைடோடி பெட்டல்ஸ் வந்து பிஞ்சு வந்துடும். இனி நம்ம பூ கட்டுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளாடி கொஞ்சம் சின்ன சைஸ் பெட்டல்ஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. பெட்டல்ஸை மடித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும். இனி நம்ம கரெக்டாக சென்டரில் இல்லை, கொஞ்சம் அதோடைய கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக 2 பெட்டல்ஸும் சேர்ந்து வர மாதிரி நம்ம இந்த மாதிரி கோத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து 2 பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஜடவேணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக இருக்கும். பெட்டல்ஸ் வந்து சீக்கிரம் வாடின மாதிரி நமக்கு வந்து தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி 2 பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 பெட்டல்ஸுமே சேர்ந்து வர மாதிரி நம்ம வந்து ஊசியில் வந்து கோக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து பிரிஞ்சு வந்துடும். 2 பெட்டல்ஸும் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி கோத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான். பாருங்கள், 2 பெட்டல்ஸும் எடுத்துகிட்டு 2 பக்கமும் மடிச்சுட்டு 2 பெட்டல்ஸும் சேர்ந்து வர மாதிரி ஊசியில் வந்து நம்ம வந்து கோக்கணும். அதனால் நீங்கள் வந்து 2வது எடுக்க பெட்டல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக எடுக்காமல் அதே அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான். எல்லோ கலர் ஜடவேணி வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஊசியில் கோக்குறது ரொம்பவே ஈஸி உங்களுக்கு ஜடவேணி கட்டுறதுல. பாருங்கள், கட்டும்போதும் ரவுண்டாக வர மாதிரி இந்த மாதிரி கட்டுங்க. இனி நம்ம பூவை வந்து கரெக்டாக உள்பக்கமாக நூலில் விட்டுடலாம். அதுக்கு நீங்கள் வந்து பூவை அசைக்காமல் த்ரெட்டை மட்டும் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக ரவுண்டாக வந்திருக்கு. நீங்கள் வந்து பூவை வந்து கோக்கும்போதே ரவுண்டாக கோத்துட்டே வாங்க இந்த மாதிரி. அப்போ தான் நமக்கு வந்து ஜடவேணி வந்து அழகாக வரும்.
அதே மாதிரி பூவை வந்து உள்ளாடி விடும்போதும் நீங்கள் வந்து த்ரெட்டை மட்டும் இழுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்போ நமக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து கிளியாது, அழகாக அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்டணும். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ஜடைவேணி கட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லென்த்துக்கு வந்து கட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நான் வந்து ஓரளவு லென்த்துக்கு வந்து ஜடைவேணி வந்து கட்டிட்டேன். ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. நம்ம வந்து ஊசியில் கட்டினாலும் இந்த மாதிரி தான் ஜடைவேணி அழகாக இருக்கும். இல்லாமல் நீங்கள் வந்து நார் யூஸ் பண்ணி கட்டினாலும் இந்த மாதிரி தான் ரவுண்டாக வரும். லாஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்டெம்மை வந்து கோத்துக்கலாம். அப்போ நமக்கு இந்த பக்கம் இருக்க பெட்டல்ஸும் உதிராமல் இருக்கும். பாருங்கள், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஜடைவேணியும் ரொம்ப டைட்டாக அழகாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து நாட் போட்டுடலாம். அந்த ஸ்டெம்முக்கு மேலே இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுருங்க. நாட் போட்டாச்சு. இனி நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு த்ரெட் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு த்ரெட்டை எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஜடைவேணி வந்து கட்டியாச்சு. 2 பக்கமுமே நமக்கு வந்து த்ரெட் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஓரளவு லென்த்துக்கு வந்து கட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ லென்த்துக்கு வந்து பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜடைவேணி வந்து கட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஜடைவேணி கட்டி நம்ம வந்து வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு, அதுக்கப்புறம் டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம வந்து கட்டி ஹேரில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ரோசஸ் மட்டும் வாங்கினாலே போதும். அதோட பெட்டல்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வீட்டிலே ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஜடைவேணி வந்து கட்டிடலாம். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.